பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு தாவேக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் வடிவேலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் மீதான வன்முறைகள் மற்றும் ஹிந்தி திணிப்பை கண்டித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான தாவேகவினர் கலந்து கொண்டனர். நிறைய பெண்கள் நாளுக்கு நாளுக்கு வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இந்த வன்கொடுமை கண்டித்து தமிழக அரசு என்றைக்குமே பெண்களுக்காக முன்னுரிமையாக ஒரு கட்சியாக கொண்டு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இந்த திமுக திராவிட மாடல் திமுகவை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக வெற்றி கழக சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா 2026 தளபதி அவர்கள் ஆட்சி அரியணை வரும்பொழுது தமிழக பெண்களுக்கு தமிழக மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கவும் இந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கோம். தளபதி பெண்களுக்கு எப்பயுமே ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த கட்சியிலே முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா பெண் கொள்கைகளை பெண் கொள்கை தலைவர்கள், அதாவது அஞ்சலை அம்மாள், நம்ம வேலுநாச்சியார் அவர்களை பெண் கொள்கை தலைவராக எடுத்துக்கிட்டு அவரோட பணியில் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராரு. அப்படிப்பட்டவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பெண்களுக்கு எதிரான நிறைய வன்கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஓடுற பஸ்ஸில், நடக்கிற இடத்துல, உட்கார்ற இடத்துல, பஸ் ஸ்டாண்டில், பொது வெளியில் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு குற்றம் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றத்துக்கு கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். எங்கள் தளபதி ஆட்சி பீடத்தில் வந்தாருன்னா கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு எதிரான எதிராக செயல்படுறவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்குவார். இதில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பெண்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பெண் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா பெண் உரிமை, பெண்களுக்கு சம பாதுகாப்பு அப்படிங்கிறது உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்கள் தங்க தளபதியோட வேண்டுகோள். அதனால தான் தமிழகத்தில் அவரோட உத்தரவுப்படி எல்லா இடத்துலையும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம்.